சுவாமிகளே, நேற்றில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் முகம் சற்றே ஓட்டமடைந்துள்ளதே, அது ஏன்? பட்டர் சுவாமிகளே, என்னதான் பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் என்று மனம் நினைத்தாலும் சில நிகழ்வுகள் நம் மனதிற்குள் புகுந்து நம்மை ஆட்டி படைக்கிறதே. ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த சக வைஷ்ணவர்கள் ஆச்சாரியரை பற்றி தெரிவித்த தகவல்கள் கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சாரியருக்கு என்னவாயிற்று நம்பிகளே? அவரை ஆட்கொண்டுள்ள ராஜபிளவை நோய் மேலும் தீவிரமடைந்துள்ளதாம். வலியும் வேதனையும் அதிகரித்துள்ளதாம். அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று அடியேனின் மனம் ஆதங்கப்படுகிறது பட்டரே. ஆனால் ஆச்சாரியர் கோபித்துக் கொள்வாரோ என்று அச்சமாகவும் இருக்கிறது. இதில் அச்சப்பட என்ன இருக்கிறது நம்பிகளே? ஆச்சாரியர் உடல் சுகமில்லாமல் இருக்கும் வேளையில் அவரை சென்று பார்ப்பதுதானே முறை. இல்லை பட்டரே, ஆச்சாரியர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் தன்னுடைய ஒவ்வொரு சீடர்களுக்கும் பலவிதமான சேவைகளை அருளியிருக்கிறார். அதை எந்த வகையிலும் தடையில்லாமல் செய்யப்பட வேண்டும் என்றே நிச்சயம் ஆச்சாரியர் நினைப்பார். அடியேன் பகவத் விஷயமாக ஸ்ரீரங்கம் செல்வதை அவர் நிச்சயம் விரும்புவார். ஆனால் ஆச்சாரியரின் நிலையை அறிவதற்காக அடியேன் ஸ்ரீரங்கம் சென்றால் அவர் அதை விரும்ப மாட்டார். தன்னால் காஞ்சி வரதனின் சேவை தடைபட்டு விட்டதாக அவர் கருதுவார். இப்படி ஒரு நோய் அவருக்கு வந்தது கூட அவருக்கு வருத்தத்தை அளிக்காது பட்டரே. நம்மால் நம் சீடர்கள் வருந்துகிறார்களே, நித்தியப்படி அவர்கள் செய்யும் சேவைகள் பாதிக்கப்படுகிறதே என்பதுதான் அவருக்கு மிகுந்த வேதனையை அளிக்கும். அதை நினைத்துத்தான் அடியேன் ஸ்ரீரங்கம் செல்லாமல் இருக்கிறேன். ஆனால் அதே சமயம் ஆச்சாரியரை சென்று பார்க்காமல் இருப்பதும் மனதிற்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிகளே, எப்போது உங்கள் மனம் ஆச்சாரியரை காண வேண்டும் என்று தவிக்கிறதோ அப்பொழுதே நீங்கள் சென்று அவரை பார்ப்பதுதான் சரி என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஆச்சாரியன் கடிந்து கொள்வார் என்பதற்காக அவரை பார்க்காமல் இருப்பது சரியல்ல. அதுவும் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில். வரதனின் சேவையை பற்றி வருத்தம் வேண்டாம். சாரதியின் மூலம் அடியேன் அதை செய்து கொள்கிறேன். நீங்கள் சென்று ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வாருங்கள் நம்பிகளே. சரி பட்டரே. வந்தனம். வா குரேசா. வந்தனம். வந்தனம். குரேசா, உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிறது? எப்படி இருக்கிறாய்? பகவான் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் சங்கத்தாலும் சௌகரியமாக இருக்கிறேன் சுவாமி. பார்த்தீர்களா பட்டரே, இதுதான் வைஷ்ணவ லட்சணம். வைஷ்ணவர்கள் யார் எந்த சூழ்நிலையில் விசாரித்தாலும் சௌக்கியமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், மகாலட்சுமி தாயாரின் பிள்ளைகள் ஆயிற்றே நாம். அப்படி இருக்க துன்பத்திற்கு நம் மனதில் இடமியது. பகவத் சம்பந்தத்தில் இருக்கும் ஒருவன் பௌதிக விஷயத்தால் தான் துயரப்படுவதாகவும் துன்பப்படுவதாகவும் சொன்னால் பகவத் ஞானத்தை அவன் உணரவில்லை என்றுதானே அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். என்ன வெகு நாட்கள் கழித்து காஞ்சிமதிக்கு வந்திருக்கிறாய்? இல்லை சுவாமி, ராமானுஜ சுவாமிகளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். இன்று அவருக்கு பாடசாலை இல்லாத நாள். அதுதான் முதலில் வரதனை சேவித்துவிட்டு பின் அவர் அகத்திற்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். உங்களையும் இங்கு பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது எதிர்பாராதது. அதே போல் நீயும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீ ராமானுஜனின் அகத்திற்கு சென்றாலும் சரி, திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றாலும் சரி, ராமானுஜனை உன்னால் பார்க்க முடியாது. ஏன் சுவாமி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜர் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆம் குரேசா, யாதவ பிரகாசருடன் சென்றிருக்கிறான். காசியில் மிகப்பெரிய ஒரு சதஸ் நடக்க இருக்கிறது. அதில் பங்கு கொள்ள இங்கிருந்தும் வடநாட்டிலிருந்தும் பல வேத விற்பனர்களும் அறிஞர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது ராமானுஜனுக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராமானுஜன் இங்கு செய்து கொண்டிருப்பதை நீயும் தான் கூரத்தில் செய்து கொண்டிருக்கிறாய். மன்னருக்கே பாசுரங்களை உபதேசித்தாய் என்பதை கேள்விப்பட்டேன். அதன் தொடர்பாக 3 சிற்றரசர்களுடன் வேறு சில பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்ததாகவும் அந்த சோதனையை சாதனையாக மாற்றியதாகவும் கேள்விப்பட்டேன். சுவாமி, இங்கு இருந்து கொண்டே பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாம் வரதனின் திருவருள். மேலும் நமக்கு வேண்டப்பட்டவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் இருப்பது இயல்புதானே. அது என்ன, ஏதோ சோதனை சாதனை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே? அது சாதாரண விஷயம் அல்ல பட்டரே. 3 சிற்றரசர்களை எதிர்த்து நின்றுள்ளான் கூரேசன். அவர்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல் தன் நிலையில் ஸ்திரமாக இருந்திருக்கிறான் கூரேசன்.
மன்னர் அந்த சிற்றரசர்களுக்கு சில ஊர்களை கொடுப்பதாக தெரிவிக்க பேராசை பிடித்த அந்த சிற்றரசர்கள் பிரதானியின் துணை கொண்டு ஓலையை மாற்றி எழுதி மன்னரை ஏமாற்ற திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். கூரேசன் அந்த சூதிலிருந்து மன்னரையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறார். இதை கண்டு நெகிழ்ந்து போன மன்னர் அந்த சிற்றரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊர்களை கூரேசனுக்கே கொடுப்பதாக சொல்ல அதை ஏற்க மறுத்து அந்த சிற்றரசர்களுக்கே அந்த ஊர்களை கொடுக்க சொல்லியிருக்கிறான் கூரேசன். அந்த விதத்தில் கூரேசனை வெகுவாக பாராட்ட வேண்டும். இது குறித்து அடியேனே உன்னை கூரத்திற்கு வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் கூரேசா. சுவாமி, இதில் அடியேனை பாராட்ட எதுவும் இல்லை. பார்க்க போனால் பாசுரம் என்ற ஒரு விஷயத்தை என் மனதில் ஆழமாக பதிய வைத்தவர் ராமானுஜ சுவாமிகள். அதனால் இது அவருடைய ஆசையை தவிர வேறு எதுவும் இல்லை. எப்படியாவது அவருக்கு அடியேன் ஏதாவது சேவை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்று அடியேன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு உங்களை போன்ற உன்னதமான வைஷ்ணவர்களின் ஆசையும் தேவை. குரேசா, அடியேனின் மனதில் தோன்றியதை சொல்கிறேன். எதிர்காலத்தில் ராமானுஜன் இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கப் போகிறார். அனைத்து தரப்பைச் சேர்ந்த மக்களையும் ஒன்று சேர்க்கும் விஷயத்தில் மாபெரும் சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கப் போகிறார். அதில் நிச்சயம் உனக்கும் பெரும் பங்கொன்று இருக்கும். நீயும் அவனுக்கு துணையாக இருப்பாய். நீயும் அவனும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்காக, வைணவ சம்பிரதாயத்திற்காக பல காரியங்களை செய்ய போகிறீர்கள். இதை அடியேனால் உறுதியாக சொல்ல முடியும். சுவாமி, நீங்கள் கூறுவது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது, தெம்பையும் அளிக்கிறது. இது மட்டும் நடக்குமேயானால் இந்த பிறவியின் பலனை அடியேன் அடைந்து விட்டதாக கருதுவேன். நிச்சயம் அடைவாய் கூரேசா. நீ மட்டுமல்ல, உன் சம்பந்தத்தால் மற்றவர்களையும் பிறவி பயனை அடையும்படி செய்வாய். இதற்கு நீ என்றென்றும் ராமானுஜனை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். தங்களின் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. பட்டரே, சுவாமி, கூரேசனை அழைத்துச் சென்று வரதனை சேவிக்க செய்யுங்கள். கூரேசா, வரதனை சேவித்துவிட்டு அடியேனின் மடத்திற்கு வா. உன்னிடம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. அவசியம் வருகிறேன் சுவாமி. பட்டரே, அழைத்துச் செல்ல. அப்படியே வாரும் குரேசரே, வாருங்கள். சுவாமி, இவ்வளவு அசௌகரியத்துடன் அரங்கனை சேவித்தே ஆக வேண்டும் என்கிறீர்களே, இன்னும் சற்று உடல்நிலை தேறியவுடன் இங்கு வந்து சேவிக்கலாமே சுவாமி. திருக்கோஷ்டி, என்றைக்கு உடம்பு தேறுவது, அரங்கனை சேவிப்பது, நாளை என்பது நம் கையில் இல்லையே. சுவாமி, சற்று மண்டபத்தில் உட்கார்ந்து சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு பிறகு சன்னதிக்கு செல்லலாமா? வேண்டாம். அரங்கனை கண்டு சேவித்தால் புது தெம்பு வந்துவிடும். பீடுடைய இந்த மார்கழி மாதத்தில் மாதவனை அவன் சன்னதி சென்று கண்ணார காணவில்லை என்றால் பிறகு இப்பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்? தங்களின் கூற்றை அடியேன் மறுக்கவில்லை. இருப்பினும் தாங்கள் உடலை வருத்திக் கொள்கிறீர்களே என்ற ஆதங்கத்தில் தான் அப்படி பேசினோம். சுவாமி, அடியேன் தாசன். ஆச்சாரியருக்கு அநேக வந்தனங்கள். தங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன், சட்டென்று ஞாபகம் வரவில்லையே. சுவாமி, அடியேன் திருப்பேர் நகர். இப்போது ஞாபகம் வந்து விட்டது. அப்பக்கூடத்தான் கோயிலடி திருவடிவாரம். உமது திருநாமம் கமலநாதன் தானே? அடியேனின் பாக்கியம். அதே பெயர்தான் சுவாமி. தங்களை காண வேண்டிதான் புறப்பட்டு வந்தேன். பகவத் சன்னிதானத்து அருகிலேயே காணப்பெற்றேன். மிக்க சந்தோஷம். என்ன விஷயமாக இந்த கடையேனை காண தலைப்பட்டீர்? சுவாமி, தாங்கள் அறியாததல்ல, மார்கழி முதல் 10 நாட்கள் தங்களின் காலட்சேபம் அப்பால ரங்கநாதன் உரையும் திருப்பேறு நகரில்தான் எப்போதும் நடைபெறும். ஆனால் இம்முறை தங்களை அங்கு காணாததால் தங்களின் திருமாளிகையில் தங்களை வந்து தரிசிக்கலாம் என்று வந்தேன். பாக்கிய வசத்தால் இங்கேயே தங்களை தரிசித்து விட்டேன். சுவாமி,
தாங்கள் இம்மாதம் எந்நாட்களில் அங்கு வருவதாக இருக்கிறீர்கள் என்று அறிய ஆவலாக இருக்கிறேன். சுவாமி, குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். கமலநாத சுவாமி, ஆச்சாரியருக்கு இப்போது சற்று தேக சௌகரியம் இல்லை. இப்போது அங்கு வந்து காலக்ஷேபம் செய்வதற்கும் இல்லை. ஓ, அதனால் தான் ஆச்சாரியர் அங்கு எழுந்தருளவில்லையா? ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டேன். மாதத்தின் பிற்பகுதியில் 10 நாட்கள் எழுந்தருளி காலக்ஷேபம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா சுவாமி? அங்கு உள்ளவர்கள் பகவான் குணானுபவத்தில் ஆழ்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். தங்களின் ஆர்வம் புரிகிறது. இருப்பினும் ஆச்சாரியரை ராஜபுலவை நோய் பீடித்திருக்கிறது. அவரால் எங்கும் பிரயாணிக்க இயலாது. வைத்தியரின் ஆலோசனைப்படி மிகுந்த ஓய்வு தேவைப்படுகிறது. ரங்கரங்கா, இப்போது கூட மிகவும் சிரமப்பட்டுத்தான் அரங்கனை சேவிக்கும் ஆர்வத்தில் வந்திருக்கிறார். க்ஷமிக்கணும் சுவாமி, அடியேன் சரியாக புரிந்து கொள்ளாமல் விண்ணப்பம் செய்து விட்டேன். இவ்வருடம் எங்களுக்கு கொடுப்பினை இல்லை. ரங்கரங்கா, சீக்கிரம் இவ்வியாதி ஸ்வஸ்தமாகட்டும். அடுத்த வருடம் ஆச்சாரியர் முன்பு போல் எழுந்தருளி இருந்து திருப்பாவை காலட்சேபம் செய்து எங்கள் எல்லோரையும் அனுக்கிரகிக்க வேண்டும். இது அடியேனின் தாழ்மையான விண்ணப்பம், விருப்பம். அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. அரங்கன் தங்களுக்கு எல்லா வளமும் அருளட்டும். திருக்கோஷ்டி, பெரிய நம்பி, பார்த்தீர்களா? திருப்பேர் நகர் ஜனங்கள் மிகவும் ஆர்வத்தோடு காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிர்பந்தத்தில் அடியேன் இருக்கிறேன். வியாதியின் வேதனையை கூட அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியும் போல் இருக்கிறது. ஆனால் இந்த ராஜப்பிளவையால் பகவத் சேவை தடைபட்டு போகிறதே, அதைத்தான் அடியேனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, பல கைங்கரியங்களை செய்ய முடியாமல் பிரயோஜனமற்ற நிலையில் இருக்கிறேனே என்ற வேதனைதான் அடியேனை வாட்டி வதைக்கிறது. ஏ அரங்கா! சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? மீண்டும் பொறுக்க முடியாமல் வலிக்கிறதா? பெரிய நம்பிகளே, சற்று நேரம் ஆச்சாரியரை அமர வைக்கலாம். பிறகு சன்னதி நோக்கி செல்லலாம். சுவாமி, மெதுவாக வாருங்கள். முதலில் சற்று அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். வாருங்கள். அரங்கா! பெரிய நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு சென்று ஆச்சாரியார் இங்கு எழுந்தருளியிருக்கும் விஷயத்தை அரையரிடமும் தெய்வவாரியரிடமும் தெரிவித்து தரிசனத்திற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டு வருகிறேன். ஆகட்டும் திருக்கோஷ்டி நம்பிகளே, ஆச்சாரியர் இங்கேயே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். அடியேனும் அணி அரங்கரிடம் ஆச்சாரியரின் விஜயத்தை தெரிவித்து பருகுவதற்கு ஜலம் எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரி பெரிய நம்பிகளே. சுவாமி, சற்று இங்கேயே அமர்ந்திருங்கள். இதோ நொடி பொழுதில் அருந்த ஜலம் கொண்டு வருகிறேன். ஆகட்டும். சுவாமி, மாரநேர், நீ எப்போது வந்தாய்? மடத்தில் மற்ற பணிகளை விட்டுவிட்டு இங்கே ஏன் வந்தாய்? பொறுத்தருள வேண்டும் சுவாமி. உடல்நிலை முடியாமல் கோயிலுக்கு புறப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நினைப்பு அடியனை மிகவும் வாட்ட பணிகளை விரைந்து முடித்து இங்கு வந்து விட்டேன். எங்கு சென்றாலும் அடியேனை நிழல் போல் தொடர வேண்டும் என்று நிச்சயித்து விட்டாய். சுவாமி, வியாதியும் வேதனையும் நிஜமான தேகத்திற்குத்தான், நிழலுக்கு அல்ல. தாங்கள் அடியேனின் நிஜமான நித்தியமான ஆச்சாரியர். தங்களின் பூரண நலன் மட்டுமே இந்த நிழலின் விருப்பம், ஆசை, கனவு எல்லாம். அதற்காகத்தான் இத்தேகத்தில் இன்னும் உயிர் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. இனியாவது அடியனின் பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடாதா? மாரநேர், நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? சுவாமி,
அடியேன் சொல்ல வருவது, கேட்க விரும்புவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ராஜப்பிளவை நோயை அடியேனிடம் தர யாசிக்கிறேன் சுவாமி. தயவு செய்து கொடுத்தருள வேண்டும். மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? சுவாமி, கோபிக்க வேண்டாம். அடியேன் சொல்வதை தயவு செய்து செவிசாய்த்து அருளுங்கள். நீ எதை வலியுறுத்துவாய் என்று அடியேனுக்கு நன்றாக தெரியும். முதலில் நீ இங்கிருந்து புறப்படு. மடத்தில் வேறு ஏதாவது பணி இருக்கும், அதை போய் பார். இது அடியேனின் உத்தரவு. தங்களின் உத்தரவை மீறும் இந்த சிறியனை பொறுத்தருளுங்கள். அடியேன் சொல்ல வருவதை கேட்டு பின்னர் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி, தேகம் அனித்தியம் என்று பலமுறை தாங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதன்படி அடியனின் தேகம் அழிய போவது நிச்சயமே. அதற்கு முன்பு இந்த தேகம் தங்களின் வியாதியை சுமப்பதற்காகவாவது பிரயோஜனப்படட்டுமே. அதற்காக அடியேனின் வேதனையை உனக்கு கொடுக்க சொல்கிறாயா? சுவாமி, தங்களுக்கு அது வேதனை, அடியனுக்கோ வரம். இதுவரை அடியனின் சொந்த விருப்பமாக ஏதும் தங்களிடம் கேட்டதில்லை. அந்த ராஜப்பிளவை நோயை அடியனுக்கு வரமாக கொடுத்து தாங்கள் இன்னும் நெடுநாள் சுகமாக வாழ்ந்து வைணவ சித்தாந்தத்தை தழைத்தோங்க செய்து பலரையும் வழிநடத்த வேண்டும். சுவாமி, தாங்கள் நலமோடு இருந்தால் அடியனை போன்ற 1000 மாரநேர் நம்பிகளுக்கு ஆதரவாய் நின்று அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை உருவாக்க முடியும். ஆனால் இந்த மாரநேர் நம்பியால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தங்களின் நோயை எனக்கு தந்து அடியனின் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குங்கள் சுவாமி. தயவு கூர்ந்து தங்களின் வியாதிக்கு இத்தேகத்தை வாசஸ்தலமாக்கி அடியனின் ஜென்மத்தை அர்த்தமுள்ளதாக்குங்கள் சுவாமி. இதை தாங்கள் மறுக்கும் பட்சத்தில் அந்த கவலையிலேயே அடியன் பிராணனை விட்டு விடுவேன் சுவாமி, விட்டு விடுவேன். மாரநேர், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதே. அப்படி என்றால் தயவு கூர்ந்து அடியனின் பிரார்த்தனையை நிறைவேற்றி தாருங்கள். தங்களின் நோயை பிரசாதமாக கொடுத்தருளுங்கள். இதுவரை அடியேன் தங்களுக்கு செய்து வந்த பணிவிடைகள் எல்லாம் ஆத்மார்த்தம் என்று தாங்கள் கருதினால், மாரநேர் நம்பியை தங்களுடைய விசுவாசம் உள்ள சீடன் என்று தாங்கள் கருதினால், உடனே அடியனின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் சுவாமி, நிறைவேற்றுங்கள். மாரநேர், உன் விசுவாசத்திற்கு அடியேன் தோற்றேன். உன் அன்பிற்கு அடியேன் ஆட்பட்டேன். அரங்கனின் சித்தம் அதுவென்றால், அடியேனின் ஆன்மீக புத்திரா, அடியேனின் இவ்வியாதியை சிறிது காலம் நீயே அனுபவித்து வா. ஹே அரங்கா, அடியேனின் பிரிய சிஷ்யனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி செய்து விட்டாயே, இது என்ன மாயம் மணவாளா? மாரநேர், உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அந்த அரங்கன் மேல் பாரத்தை இட்டு இவ்வியாதியை உனக்கு அளித்தேன். நன்றி சுவாமி, மிக்க நன்றி சுவாமி. அவரை பார்த்து சேவை செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியசாலி ஆகிவிட்டேனே. It goes to Sarah Wilson.